நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியில பாதிக்கப்பட்ட நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கணுன்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா இந்த எஸ்எஸ்கே ஜாமீன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அடுத்தபடியா இந்த பைரவி சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்க. ஏன்னா இந்த அஞ்சலி நினைச்ச மாதிரி அஞ்சலியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின மாதிரி இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமியும் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ள போகிறாங்க. அதே சமயம் 200 கோடி ரூபாய் அந்த ஒரு ப்ராஜெக்டில் கையெழுத்து போட்டது, அந்த ஒரு 200 கோடி ரூபாய் பணமும் இப்போ நம்ம எஸ்எஸ்கே தாங்க ஆள போகிறாங்க. கண்டிப்பாக இவ்வளோ கேவலமாக நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே முன்னாடி இப்படி வந்துட்டு மன்னிப்பு கேட்டு இப்படி ஒரு வாழ்க்கை பிச்சை வாழணும்னு அவசியமே இல்லைன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவாங்க. இந்த ஒரு இயரிங்கில் இந்த ஒரு எபிசோடில் இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷாசின்னு தப்பிச்சிருந்தவன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இவங்களை வந்துட்டு வசமாக சிக்க வைக்கவே நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமாக போராடுவாங்க. ஆனால் பார்த்தீங்களன்னா இப்போ நம்ம கௌதமுக்கு மட்டும் கண்டிப்பாக அந்த ஒரு லாயரை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே அவங்ககிட்ட மாட்டாமல் தப்பிச்சு எப்படியாச்சும் வந்திருந்தவா கண்டிப்பாக இவங்களை வந்துட்டு முட்டி தட்டி ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அவங்கள வந்துட்டு கடத்தி வச்சுட்டு இந்த ஒரே காரணத்தினால மட்டும்தாங்க இப்போ எஸ்எஸ்கேக்கு வந்துட்டு சாதகமாக இந்த ஒரு கோர்ட்டில் வந்துட்டு நீதி வழங்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த நாகு சொன்ன உண்மையை வந்துட்டு செல்லலை, இந்த இலக்கிய வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எவிடன்ஸும் செல்லலை. ஆனால் இந்த அஞ்சலி வந்துட்டு பயங்கரமான ஒரு முடிவை தாங்க வச்சுட்டு இருக்குங்க. இலக்கியா வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் எப்படியெல்லாம் என்னை வந்துட்டு கொடுமை பண்ணா, இல்லை நான் பண்ண எல்லா ஃப்ராட் வேலையும் அவள் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். முற்றுப்புள்ளி வைக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இவங்களுடைய மொத்த சூழ்ச்சியுமே வந்துட்டு நான் ஆட்டி படைக்க போகிறேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு ஆணவத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. அதே மாதிரி தாங்க இந்த கார்த்திகை வந்துட்டு முட்டாள்தனமாக வச்சுட்டு இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கிற இந்த ஒரு உண்மை வந்துட்டு எல்லாருக்கும் வெளி வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு படியாக பார்த்தீங்களான்னா இந்த இலக்கியாவும் கௌதமும் எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சணுன்னு தாங்க இவங்க போராடுவாங்க. ஆனால் ஒருபோதுமே அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு இயரிங்கில் மட்டும்தாங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்களான்னா அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு செல்லாது. சட்டப்படி பார்த்தீங்களான்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு பேர்லேருந்து ஒருத்தரை வந்துட்டு நீக்கணும் அப்படின்னாவா அது வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த தக்ஷாசினி ஒரு பொண்ணால் மட்டும் அது அவ்வளோ அசாத்தியமாக வந்துட்டு முடிய போகிறது கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.